ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில். இது ஆந்திர பிரதேசத்துல சித்தூர் மாவட்டத்துல நாராயணவனம் என்ற இடத்துல இருக்கு. இந்த இடம் திருப்பதியிலேருந்து 45 கிலோமீட்டர் சவுத்ல இருக்கு. இந்த இடம் ஒரு காலத்துல ஒரு பெயர்ல அழைக்கப்பட்டது. பல்லவ ராஜாக்கள் காலத்துல நாராயணபுரம் என்றும், விஜயநகர் பேரரசர்கள் காலத்துல நாராயணவரம் அப்படின்னும், சோழர்கள் காலத்துல நாராயண வனம் அப்படின்னும் வேற வேற பேர்களால் அழைக்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயர் ஆண்ட சமயத்துலதான் இந்த கோவில்ல நம்ம பார்க்கிற இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டது. இந்த கோவில் 1541 வருடம் கட்டப்பட்டது. இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கதான் ஸ்ரீனிவாச பெருமாளும் பத்மாவதி தாயாரும் கல்யாணம் பண்ணிட்டார். ஸ்ரீனிவாச பெருமாள் வேட்டையாடுறதுக்காக வர்றார். தன்னோட இடத்துல இருந்து வரும்போது இந்த இடத்துல பத்மாவதி தாயார பாக்குறார். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். கல்யாணமும் நடக்கிறது. இங்க பத்மாவதி தாயார் யார் அப்படின்னா, இந்த இடத்த ஆண்டு வந்த ஆகாச ராஜா என்ற ராஜாவோட பொண்ணு. இந்த ஆகாச ராஜா ஒரு நாள் தன்னுடைய நிலத்தை உழுதுன்னு இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு பெட்டி கிடைக்கிறது. இந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுல ஒரு தாமரைப்பூ இருக்கு. அந்த தாமரைப்பூ மேல பெண் குழந்தை கிடைக்கிறது. அதனால்தான் இவருக்கு பத்மாவதி என்ற பெயரே வச்சாலாம். இப்படியாக வளர்ந்தவதான் பத்மாவதி தாயார். இந்த கோவில்ல இன்னொரு விசேஷமும் உண்டு. பத்மாவதி தாயார் சன்னதி பக்கத்திலேயே பத்மாவதி தாயார் தன்னோட கல்யாணத்துக்கு பயன்படுத்தின கல் எந்திரம் இருக்கு. அதுலதான் மாவு ப்ரிப்பேர் பண்ணலாம். மூலவ பெருமாளுக்கு இங்க நம்ம அவர் இடுப்புல வாள் பார்ப்போம், அதாவது கத்தி. ஏன் அவர் கத்தியோட இங்க காட்சி அளிக்கிறார்னா, அவர் வேட்டைக்காக இந்த ஊருக்கு வந்தாராம். அதனால அவர் இடுப்புல கத்தி இருக்கும். அதனால எப்பவுமே அவர் இங்க கத்தியோட தான் காட்சி அளிக்கிறார். இந்த கோவிலுக்குள்ளேயே தாயாருக்கு தனி சன்னதி உண்டு. அதை தவிர பிரகாரத்துல ஸ்ரீ ஆண்டாள், ராமருக்கு, ரங்கநாத பெருமாளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகளும் இருக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.